அது மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தயிர் போட்டுருக்கேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் சில்லி, காஷ்மீர் சில்லி ஒரு 1½ ஸ்பூனும், கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். அதுதான் அதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ தேவையானதை வந்து நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவு இது போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஆயில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ போட்டுக்கலாம். ஸோ 2 மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் நான் என்னென்ன பிரியாணி மசாலா உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் 1/2 கிலோ இது நான் பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கனை தான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எண்ணெயில் தாளிச்சாச்சு. அதில் 200 கிராம்ஸ் ஆனியன் போடுறோம். 10 மினிட்ஸில் செம்ம எண்ணெயாக இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 200 வெங்காயத்தை நீல வாக்கில் வதக்கிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டுக்கிறேன். வெறும் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சுக்கலாம். 150 கிராம் to 200 கிராம் தக்காளி நீட்டு வாக்கில் அரைச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா கட் பண்ணது போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ள கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா குழையும், நல்லா குழஞ்சி நல்லா ஆகிற அளவுக்கு. இதில் 2 பெரிய ஸ்பூனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் போட்டுருங்க. இது ரொம்ப பெரிய ஸ்பூன். ஸோ இஞ்சி பூண்டு வந்து அவங்க நிறைய ஆட் பண்ணுவாங்க, அதுதான். இதில் வந்து நம்ம ஏற்கனவே காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு நான் ஒரு 1 ஹவர் ஊற வச்சேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் சால்ட் போட்டு. ஏன்னா அந்த சிக்கன் சாப்பிடும்போது எம்மியாக நமக்கு கிடைக்கும். அதில் வந்து பச்சை வாசனை வராமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா, என்னோட பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இது சோம்பு தூள் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா இதுவும் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ அது வந்து ஒரு 2 ஸ்பூன். ஸோ மொத்தமாக காரம்னு பார்த்தா வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் காஷ்மீர் சில்லி 1½ ஸ்பூன், டோட்டலாக 2 ஸ்பூன் காரம் போட்டிருக்கோம். இதில் மறுபடியும் வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சிக்கனை வந்து நம்ம 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ 1/2 hour நான் பாஸ்மதி ரைஸ் 15 மினிட்ஸ் ஊற வச்சேன். சாரி, 1/2 hour இல்லை. அந்த தண்ணியை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ 2 கிளாஸ், 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிளாஸ்க்கு நான் 1½ கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 கிளாஸ் ரைஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1½ கிளாஸ் ஓகேங்களா. அந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு 1/2 லெமன் போட்டுக்கலாம். ஸோ லெமன் போடும்போது இதில் கொட்டை வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் சீடை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸில் பாய் வீட்டு பிரியாணி செம்மையாக இருக்கும். இதில் எதுவுமே நம்ம அரைக்கல, இஞ்சி பூண்டு தவிர ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக தேங்காய் பால், கேஷ்யூ பேஸ்ட்டெல்லாம் போடுவேன். இப்போ ஸ்லோவில் வைக்கிறோம். தண்ணி கொதிச்சோடனே போட்டாச்சு பாருங்கள். மினிமம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 50 அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுட்டு தரங்க. லேயராக செம்மையாக மழை சாரல் மாதிரி செம்ம பிரியாணி. எல்லாம் கேட்பாங்க எந்த ஹோட்டலில் வாங்கினீங்கன்னு. ரொம்ப பயமே இல்லாமல் பிகினர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாலையா அவங்க கூட இந்த பிரியாணி தாராளமாக செய்யலாம். என்னை நம்பி பண்ணுங்கள், செம்மையாக வரும். நான் சொன்ன மெத்தடு ஸ்லோவில் வச்சு 15 நிமிஷம் மினிமம் ஃபுல் ஸ்லோவில் இருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக 15 நிமிஷம் சேர்ந்து குக்கரை தரங்க, சர்வ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பை டேக் கேர். ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணுங்கள். பை.